ஷலோம் எவ்ரிவன். இந்த பார்ஷாவின் தலைப்பு இரட்டை தலைப்பாகும். ஒன்று பெஹர் என்ற மலை மேல், மலையில் என்ற அர்த்தத்தில் வருகிறது. அடுத்தது பி ஹொக்கோத்தை, என் கட்டளைகளின்படி என்ற தலைப்பில் வருகிறது. இந்த வாரத்து தோரா வேத வாசிப்பு பகுதி இரண்டு தலைப்புகளை கொண்டது. ஆக அந்த இரண்டு தலைப்புகளும் எந்தெந்த வசனங்களில் வருகிறது என்று பார்ப்போம். லேவியராகமம் 25:1 முதல் தலைப்பும், லேவியராகமம் 26:3 இரண்டாவது தலைப்பும் வருகிறது. லேவியராகமம் 25:1 வரும் தலைப்பில் எபிரேய வசனத்தில் வாசிக்கிறேன். வை ஜபேர் யாவே எல் மோஷே பேஹர் லெமோர் என்று துவங்குகிறது. அதே மாதிரி லேவியராகமம் 26:3 இம் பெஹோ இம் பெஹுகோ தை டெலகு வேஎத் மிட்சுதாய் டிஷ்மரு வா அசித்தெம் ஒதாம் என்று வருகிறது. இது இரண்டு தலைப்புகளிலும் தான முக்கிய அம்சங்களை பற்றி இப்பொழுது நாம் ஆராய்வோம். இப்பொழுது இதனுடைய முக்கிய கருப்பொருள் என்னவென்றால் தேசத்துக்கு ஓய்வு என்ற ஒரு விஷயம். கர்த்தருடைய கட்டளைகளின்படி, அதாவது வாரத்தில் ஒரு நாள் மனிதர்கள் ஓய்வு எடுப்பதல்ல, விசுவாசிகள் ஓய்வு எடுப்பதல்ல, அந்த விசுவாசிகள் குடியிருக்கக்கூடிய தேசமும் ஓய்வடைக்க வேண்டும், தேசத்துக்கும் ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று. தேசத்துக்கு எப்படி ஓய்வு கொடுப்பது? அக்காலத்தில் தேசத்தினுடைய முக்கிய தொழில் என்ன? விவசாயமாக இருந்தது. இந்த ஓய்வு வருடத்தில் விவசாய நிலங்களில் பயிரிடும் தொழில் நடைபெறாமல் அந்த நிலங்கள் தரிசாக விடப்பட வேண்டும். இதை ஆங்கிலத்தில் பேலோயிங் என்று சொல்வார்கள். இந்த ஒரு அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் படித்தவர்களுக்கெல்லாம் தெரியும். பேலோயிங் என்றால் அந்த இடத்துல தரிசாக விடும்போது அந்த இடத்துல சில இலைதலைகள் எல்லாம் மக்கி போய் மற்றும் வேர் முடிச்சுக்கள் என்று காணப்படும். அது நைட்ரஜனை உறிஞ்சக்கூடிய தன்மை உள்ளது. அந்த வேர் முடிச்சுக்கள் எல்லாம் அதில் இருந்து அந்த மண்ணின் வளத்தை, அந்த ஒரு ஆண்டு முழுவதும் தரிசாக கடந்தால் அந்த மண்ணின் வளத்தை அது அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அடுத்த 6 வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல விளைச்சல் வரும். அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். அதாவது இது தேசத்துக்கு ஒரு ஓய்வு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது என்ன காரணம் என்றால், அது கர்த்தர் கட்டளைப்படி தேசத்துக்கு ஓய்வு கொடுக்கிறோம். அப்போ லேவியராகமம் 25:1, 2, 4, 5 வசனங்களில் கூறப்பட்டுள்ளபடி கர்த்தர் சீனாய் மலையில் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் போது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்துக்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும், இங்கதான் அந்த அக்ரிகல்ச்சர் பாயிண்ட் வருது. வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும். கிளை கழித்தல்ன்றது தெரியுமா? ஒரு அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி தான். அது ப்ரூனிங் என்று சொல்வார்கள். ப்ரூனிங் அதாவது வறண்டு போன கிளைகளை எல்லாம் நறுக்கி விட்டால்தான் அது செழிப்பாக வளரும் என்று. உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளைகளிக்கலாம் ப்ரூன் பண்ணாமலும் தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமா இருக்க கிடக்குது. இது மீண்டும் உபாகமத்திலே மீண்டும் இந்த வருஷம்
விடுதலையின் வருஷம் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அது பின்னால் பார்ப்போம். விடுதலையின் வருஷம் என்பது என்ன என்பதையும் நாம் இப்பொழுது பார்ப்போம். அதாவது 7 வருடங்களில் ஒரு வருடம் ஓய்வு வருடமாக ஆசரிக்கப்பட வேண்டும். அதற்கு ஆங்கிலத்திலே செபாட்டிக்கல் இயர் என்று சொல்வார்கள். அந்த செபாட்டிக்கல் இயர் 7 முறை வந்த பிறகு 7 × 7 49 வருஷம் கழித்து 50வது வருடம் வரும்போது அது யூபிலி வருடம் என்று சொல்லப்படும். யூபிலி என்று என்ற எபிரேய வார்த்தையின் அடிப்படையில் தான் ஜூப்ளி என்ற ஆங்கில வார்த்தையும் அமைந்துள்ளது. ஆகவே இந்த யூபிலி வருடங்களில் ஆக்சுவலாக ஆசரிக்கப்பட்டால் 49 வருடங்கள் 50வது வருடம் யூபிலி வருடம் ஆகும். இதையொட்டி நம்ம என்ன வாசிப்போம் என்றால் லேவியராகமம் 1, 2 சாரி, இது யூபிலி வருடத்தினுடைய இதில் யூபிலி வருடத்து அடுத்த ஸ்லைடு. ஓகே. இந்த யூபிலி வருடத்தினுடைய வசனம் லேவியராகமம் 25:8. அன்றியும் 7 ஓய்வு வருஷங்கள் உள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். இப்போ 25:9 வாசிப்போம். அப்பொழுது 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் தொனிக்க செய்ய வேண்டும். அதாவது 7வது மாதம் என்பது திஷ்ரி என்ற மாதம். இப்போ உள்ள நாட்காட்டியின் முறைமையின்படி அது திஷ்ரி 10ஆம் தேதி பாவ நிவாரண பண்டிகையாக இருக்கிறது. சரி, அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யூபிலி வருஷத்திலே ஒரு விசேஷித்த பாவ நிவாரண நாள் ஆசரிக்கப்படுகிறது. ஓகே. விடுதலை வருடம் என்பது இப்பொழுது லேவியராகமம் 25:10 நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருடம். யூபிலின்னா ஜூப்ளி. அதிலே உங்களில் ஒருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். இது சில விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் முந்தைய ஸ்லைடில் நம்ம பார்த்த ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல நினைவு கூற வேண்டும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உபாகமத்தில் மீண்டும் இந்த வசனம் வருகிறது. உபாகமத்தில் பார்த்தீங்கன்னா, உபாகமம் 31:10 முதல் 13 வசனத்தில் உள்ள அந்த கருத்து என்னவென்றால், விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவிலே இஸ்ரவேலர் எல்லோரும் அவருடைய சந்நிதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லோரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய். அதாவது இதில் பாருங்க, யூபிலி வருடத்தில் தோராவை முழுமையாக வாசிக்கணும். முழுமையாக வாசிக்கும் போது எல்லாரும் ஆதுபட கேட்கவும் வேண்டும். ஜனங்கள் கேட்டு கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளவும் வேண்டும். இப்போ நம்ம யூபிலி வருஷத்துல தன் தன் காணி ஆட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன் என்றால் சில நெறிமுறைகளை நாம் இங்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நாம் அந்த தேசத்தின் நிலம் முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமானது அப்படின்ற அர்த்தம். யாருமே அதை டெம்பரரியாக தான் அனுபவிக்க முடியும். அதாவது எப்படின்னா, நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, ஒரு நிலத்தை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அடுத்து வர்ற யூபிலி வருஷத்து வரைக்கும் தான் அது உங்களுக்கு சொந்தம். அதுக்கப்புறம் அதனுடைய பூர்வ உரிமையாளருக்கு அதுக்கு போகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனும் என்ன செய்யணும்னா அடுத்த யூபிலி வருஷத்தில் பூர்வ உரிமையாளர். அப்போ கடைசியில் பூர்வ உரிமையாளர் யாருன்னு கேட்டால் தேவனும் அந்த
தேவாலயம்தான் அதுக்கு பூர்வ உரிமையாளர்களாக இருப்பார்கள். அதாவது நிலங்களை வாங்கினாலோ குத்தகைக்கு எடுத்தாலோ விற்பனை உறுதியானதல்ல, அறுதியாய் விற்க வேண்டாம். இல்லை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளெல்லாம் விடுதலை கொடுக்கிறது. அது உங்களுக்கு ஜூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒருவனும் தன் தன் காணியாட்சிக்கு திரும்ப போக கடவன். இப்போ அறுதியா விற்கக்கூடாதுன்னு சொல்லி அதில் இருக்குது. ஆக்சுவலா தேசம் கர்த்தருடையது, பூர்வத்தில் யார் உரிமையாளரோ அவர்கள் மீட்டுக் கொள்ளலாம், அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதும் இது ஆக்சுவலாக அடுத்த ஸ்லைட்லையும் சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலாக பார்க்க வேண்டிய மீட்கும் அதிகாரம் யாருக்குன்னா, மீட்கும் அதிகாரம் எப்படி போகுதுன்னா, தேசம் கர்த்தருடையது அப்படிங்கிற ஒரு காலத்துக்கு போகுது. அதாவது அந்த காலத்தில் இந்த காலத்தில் தான் ஒரு பொது உடைமை என்ற ஒரு சித்தாந்தம் வந்துச்சு. ஆக்சுவலா அதுக்கு முன்பே தேசம் கர்த்தருடையது என்ற ஒரு அடிப்படையில் ஒரு பொது உடைமை என்ற ஒரு சித்தாந்தம் பின்பற்றப்பட்டு வந்தது என்பதை பார்க்கிறோம். தேசம் என்னுடையதா இருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய், அதாவது உறுதியா விற்க வேண்டாம். நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறக்குடிகளுமாய் இருக்கிறீர்கள். அதனால்தான் சாலமன் என்ன சொல்றாப்புல, நான் பரதேசியாய் தங்கும் தாவீதா சங்கீதத்தில் பரதேசியாய் தங்கும் வீட்டில் உமது பிரமாணங்கள் என் கீதங்களாயின என்று சொல்லப்படும். அதாவது அதே மாதிரி லேவியராகமம் 25-24 வசனத்துல உங்கள் காணியாட்சியான தேசமெங்கும் நிலங்களை மீட்டுக்கொள்ள இடம் கொடுக்க கடவீர்கள் என்று சொல்லப்பட்டது. ஆக இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது யூபிலி ஆண்டில் நடக்க வேண்டிய ஒரு காரியம். சரி, இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். அதாவது பொருத்தனை, அதாவது பொருத்தனை பண்றது அப்படிங்கும்போது ஆண் பிள்ளையை பொருத்தனை, பெண் பிள்ளையை பொருத்தனை பண்றதுன்னா அதாவது தேவாலயத்தின் படிக்கென்று விட்டு கொடுத்தல்ங்கிற அர்த்தம். தேவாலயத்தின் பணிக்கு பொருத்தனை செய்து விட்டுக்கொள்வது. அப்படி விட்டுக்கொள்ளப்பட்டவர்களுக்கு ஒரு பண மதிப்பையும் கூட ஆண்டவர் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்போம். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, யாதாம் ஒருவர் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணி இருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்களின் மதிப்பின்படி கர்த்தருக்குரியவர். அதாவது ஆண் பிள்ளை 50 வெள்ளிச்சேக்கல் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர் ஆவார். பெண் பிள்ளை 30 சேக்கல் மதிப்பின்படி கர்த்தருக்குரியவராக. இது லேவியராகமம் 27:3, 27:4, மீண்டும் 27:3 என்ன சொல்றது, ஆண் பிள்ளை 45 வெள்ளிச்சேக்கல் என்று சொல்லப்பட்டிருக்குது. 45 வெள்ளிச்சேக்கல், பெண் பிள்ளை 30 சேக்கல் என்று. இது ஏன் இப்படி டிஃபரன்ஸாக சொல்லப்படுதுன்னு சொல்லி தெரியல ஆக்சுவலாக. ஓகே, அது ஏதோ மிஸ்டேக் போல தோணுது எனக்கு. சரி, ஓகே, நம்ம பார்ப்போம். அப்போ இப்போ அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழ்ப்படிதல். அதாவது தேவனுடைய பிரதான எதிர்பார்ப்பு என்ன? நம்மகிட்ட தேவன் பிரதானமாக எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னவென்றால் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் மட்டும்தான். கட்டளைகள் நாம் பெருசா மதிக்கிறோம். ஆக்சுவலா 10 கட்டளைகள்னா ஒரு முக்கியமானதாக நமக்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதாவது அந்த 10 கட்டளைகள் எப்படிப்பட்ட இடத்துல தேவாலயத்தின் இருதயம் போல் இருக்கிற தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படும் தேவனுடைய
பெட்டிக்குள் வைத்து பாதுகாக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்போ கட்டளைகளுக்குண்டான மேன்மையை நாம் அப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்க கீழ்ப்படிதலால் உண்டாகும் பலன், அதாவது கீழே இருக்கிற வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பார். உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். அதாவது முதலாவது ஒரு பலன் என்ன கேட்டீங்கன்னா, தலை நிமிர்ந்து நடத்தல் அப்படின்னு. ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுகமாய் குடியிருத்தலை பற்றி சொல்கிறார். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். இது லேவியராகமம் 26:5 வசனத்தில் சொல்லப்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சுகமாய் குடியிருக்கிற ரைட், ஓகே. சுகமாய் குடியிருக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? நல்ல சாப்பிட உணவும் தங்கும் இடம், எல்லா வசதிகளும் வேணும். சுகமாய் குடியிருத்தல் வசதிகளை, அப்போ சாப்பிட உணவு கிடைப்பதற்கு மூலாதாரம் என்னன்னா நமக்கு தண்ணீர் நீரின்றி அமையாது உலகு. அதனால ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். பாருங்க, 3 விதமான விஷயம்: நிமிர்ந்து நடத்தல், சுகமாய் குடியிருத்தல், மழையை பெய்ய பண்ணுதல். சரி, அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, படியாமையால் வரும் ஆக்கினைகள். இது ரொம்ப முக்கியமா. கீழ்ப்படியாமல் வரும் ஆக்கினைகள் இருக்கு இல்லையா? நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் என் கட்டளைகளை வெறுத்து என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களே ஆனால், நமக்கு முதல் கிடைக்கிறது என்ன? திகில், ஈழை, காய்ச்சல். விதைக்கும் விதை விருதாய் போதும். பாருங்க, திகிலையும் ஈழையையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன். ஈழைங்கன்னா நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது. ஈழைங்கிறது ஆஸ்துமா மாதிரி நுரையீரல் பிரச்சனை, ஆச்சுங்களா? மூச்சு விட திணற மாதிரி ஒரு பிரச்சனை, ஈழை. காய்ச்சல் உங்களுக்கு வர பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாய் இருக்கும், பலன் கொடுக்காது. விதைக்கிற விதை பலன் கொடுக்கும். விதையை மண்ணுக்குள்ளேயே செத்து போயிடும், அந்த மாதிரி ஆகிடும். அது கீழ்ப்படியாமல் வர்ற ஆக்கினை தான். அப்போ ஆக்கினை நமக்கு வருதுங்கிறது தெரிந்து கொள்ளுத நம்ம சுற்றி நடக்கிற சம்பவங்களால் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓ, அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஓ, இதெல்லாம் நம்முடைய கீழ்ப்படியாமையின் மூலமா தான் இதெல்லாம் நடந்திருக்குதுங்கிற ஒரு விஷயத்த புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் ரெண்டாவது என்னமா, சத்துருக்கள் முன்பாக முறியெடுக்கப்படுதல். சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுவீர்கள், துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள். என்னால் யாரோ துரத்துற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. திகில் வந்துருச்சுன்னா, யாரோ பின்னால் நம்மளை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திகில் வரும் இல்லையா? துரத்துவார் இல்லாமலேயே ஓடுவார்கள். துரத்துவார் இல்லாமலே ஓடுகிற தன்மை. ஒரு நிமிஷம். துரத்துவார் இல்லாமலே ஓடுகிற ஒரு தன்மை நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்து என்னங்களா, சிதறடிப்புங்கிறது பின்னால நடந்த காரியம், வரலாற்றில் நடந்த காரியம். அது பல தேசங்களில் அவர்கள் ஜாதிகளுக்குள்ளே சிதறடிக்கப்படும். ஜாதிங்கிறது உண்மையில ஜாதி கிடையாது. கொய் அப்படிங்கிறது எபிரேயத்தில் தேசத்தை குறிக்கும். அவர்கள் எப்படி கிளாசிஃபை பண்ணார்கள் என்றால், இஸ்ரவேல் தேசத்தை இஸ்ரவேல் என்றும் மற்ற எல்லா தேசத்தையும் கோயீம் என்றும் சொன்னார்கள். கோயி என்பது சிங்குலர், கோயீம் என்பது ப்ளூரல். மற்ற எல்லா தேசத்தையும் கோயீம் என்று சொன்னார். அப்போ மற்ற எல்லா தேசத்திலும் நீங்க உங்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தால் தான் பாதுகாப்பு, ஆச்சுங்களா?
இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தால் தான் நீங்கள் யாவேவாகிய தெய்வத்தை, யாகே முழு முதற் தேவனை நீங்கள் உரிமையோடும் சுதந்திரத்தோடும் தொழுது கொள்ள முடியும். பாபிலோனிய அடிமைத்தளத்திலேயோ மற்ற நாடுகளிலேயோ அல்லது வேற ஏதாவது ஒரு இந்து தேசத்தில் ஏதோ ஒரு தேசத்திலேயோ போயிருந்தால் உங்களுடைய வழிபாட்டு உரிமை பறிக்கப்பட்டுவிடும். அதனால்தான் ஜாதி குழுக்குள்ளே உங்களை சிதற அடித்து உங்கள் தேசம் பாழும், உங்கள் பட்டணங்கள் வனாந்தரமும் ஆகும். தேசமானது பாழாய் கிடக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாக அனுபவிக்கும். அப்போ நீங்க போயிடுவீங்க, தேசம் உங்க தேசம் ஓய்வு நாள் இருக்கும், அது பாழா கிடக்கும், அதுக்கு ஒரு பெரிய ஓய்வு கிடைச்சிடும். ஆனா நீங்களே இல்லை 6 வருஷம் அதை திருப்பி நீங்க கிளறி கிளறி விவசாயம் பண்றது நீங்க இல்லை. அப்ப அதுக்கு ஒரு நிரந்தர ஓய்வு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு நக்கலா சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி சரி, இப்போ கீழ்ப்படியாவில் அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா யூதாவின் பாவம். யூதாவின் பாவம் என்ன? யூதாவின் பாவம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா ஐடலேட்ரி தாங்க, விக்கிரகாராதனை தாங்க யூதாவின் பாவம். யூதாவின் பாவம் என்பது விக்கிரகாராதனை பிடிக்குது. அப்ப அழகா சொல்லப்படுகிறது, யூதாவின் பாவம் இரும்பு எழுத்தாணியாலும் வைரத்தின் நுனியாலும் எழுதப்படும். எழுதுனா இரும்பு எழுத்தாணியில் எழுதுனா அழிக்கவே முடியாது. அதே மாதிரி அதை விட ஸ்ட்ராங்கானது வைரத்தின் நுனி. வைரத்தோட ஷார்ப்னஸ் எப்படி இருக்குன்னா, அப்படி கிழிச்சதுன்னா அப்படி சதையை பிஞ்சு போயிடும். அந்த வைரத்தின் நுனியாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையில் உள்ள உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கு. இந்த பாவம் எந்த பதிந்திருக்கிறது அப்படின்னா என்ன மாதிரி பாவம்ங்கிறத 2ஆம் வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உயர்ந்த மேடுகளின் மேல் பச்சையான மரங்கள் அண்டை இருந்த அவர்களுடைய பலிபீடங்களையும் அவர்களுடைய தோப்புகளையும் அவர்கள் பிள்ளைகள் நினைக்கும்படி இப்படி செய்திருக்கிறது. விக்கிரக தோப்புகளை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து உங்களுக்கு ஒரு சில விஷயத்த பார்க்கணும். அதாவது ரியாலிட்டி அண்ட் ப்ராப்பர்சி. ரியாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, சிதேக்கியா ராஜா பாபிலோனுக்கு கொண்டு போவான், சிதேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போவான். நீங்கள் கல்தேயர் அப்படிங்கிற அந்த ஒரு ஜாதி இருந்தது. இப்போ கூட எபிரேயத்தை பழக்கம் போது சால்டி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி போடுவாங்க, அது கல்தேயருடைய பாஷை தான். நீங்கள் கல்தேயருடைய யுத்தம் பண்ணினாலும் உங்களுக்கு அது வாய்ப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா அந்த ரியாலிட்டி என்ன கேட்குன்னா, கேப்டிவிட்டி தான் ரியாலிட்டி, சிறையிருப்பு தான் ரியாலிட்டி. ஆனால் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் என்ன சொல்லுது ஆக்சுவலாக? அதாவது இந்த இடத்துல தான் என்ன வருதுன்னா, ப்ராப்பர்சி என்ன தெரியுமா? உன்னுடைய நிலத்தை மீட்டுக்கொள்ளும் அதிகாரம் உனக்கெடுத்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனாமையேல் உன்னிடத்தில் அனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை வாங்கிக்கொள், அதை கொள்ளுகிறதுக்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்தது என்று சொல்கிறேன். மீட்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது யாருக்குன்னா, பூர்வத்தாருக்கு கொடுக்கப்பட்டது மீட்கும் அதிகாரம். அது முதல்ல யார் வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு மீட்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்படியே போயிட்டே இருக்கும்போது கடைசியில் அது தேசம் கர்த்தருக்கே தான் சொந்தமாகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம், வாக்குத்தத்தமான ஒரு வசனத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவரீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எரேமியா 35:15 மற்றும் 17 வசனம். ஓகே, இப்போ அடுத்த
ஸ்லைடுக்கு வரும். அதாவது இஸ்ரவேலின் மீட்டுருவாக்கம். இந்த மீட்டுருவாக்கம்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது எபிரேய மொழி வெறும், அதாவது ஸ்கிரிப்சர்ல இருந்த மட்டுமே இருந்த ஒரு மொழி, பேச்சு வழக்கில் வழக்கொழிந்து போன ஒரு மொழி. அது எபிரேய மொழி மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டது. அதுபோலதான் இஸ்ரவேல் தேசமும் 1948 மீட்டுருவாக்கம் பண்ணும்போது அதை ஒரு பாலை நிலமாக தான் அவர் கையில கொடுத்தார்கள். அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆபிரகாமின் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார்கள். உடன்படிக்கையின் நினைவு அவர்களுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன கிடைச்சது? தேசத்தின் செழிப்பு. உடன்படிக்கையின் நினைவு பற்றி படிப்போம். அவர்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கவோ உடன்படிக்கையை அபத்தமாகவோ மாட்டேன். நான் அவர்கள் தேவனாக கருது. அதாவது சிறையிருப்பின் போது தண்டிச்சாரு, ஆனா மட்டாகத்தான் தண்டித்தார் என்று தெரிந்து கொள்ளும். சிறையிருக்கும் போது எப்படி தண்டித்தாரு? மட்டாக தண்டித்தார். அதனால அவர்கள் நிர்மூலமாக்கப்படவில்லை. அதனால அவர்கள் உடன்படிக்கையை அபத்தமாக்கவில்லை. ஒன்று, தேவன் தன்னுடைய உடன்படிக்கையை அபத்தமாக்கவில்லை. அப்போ பாருங்க, அவர்களுக்கு வீட்டுருவாக்கி மீண்டும் நிலத்தை கொடுக்கும்போது அது அங்கே பாழான நகரங்கள் மீண்டும் கட்டப்பட்டது, திராட்சை தோட்டங்கள் மீண்டும் நாட்டப்பட்டது. அந்த திராட்சை தோட்டங்கள் இப்ப நாட்டப்பட்டிருக்காங்க. எப்ரன் புறா போனீங்கன்னா ஒரு திராட்சை தோட்டங்களை தான் பார்ப்பீங்க. அந்த திராட்சைகள் இனிமே வரலாற்றில் பிடுங்கப்படுமா என்றால் அது பிடுங்கப்படாது என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி அழகாக சொல்லியிருக்கிறார். 9 ஆமோஸ் 9, 14, 15 வசனங்களில் இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் பாழான நகரங்களை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி இனி அவைகள் பிடுங்கப்படுவதில்லை என்று சொன்னார்கள். அப்போ கடைசியில் இன்னொரு விஷயம் நடக்கும். அது இனிமேல் தான் நடக்கும்னு நினைக்கிறேன் நான். புறஜாதிகள் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உம்மிடத்தில் மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பொய்யையும் மாயையையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். கடையாந்தரங்கள் இருந்து வர்ற மக்கள் என்ன சொல்றாங்க? எங்களுடைய முற்பிதாக்கள் எல்லாம் ஒரு மாயை பின்பற்றினார்கள், அதான் மாயையை கைப்பற்றினார்கள். அதனால நாங்கள் நிஜத்தை, சத்தியத்தை உங்கள் மூலமாய் தெரிந்து கொண்டோம் என்பார்கள். ஓகே. அப்போ பழைய உடன்படிக்கை முறிவு அல்ல, பழைய உடன்படிக்கை உடன்படிக்கை புதுப்பிக்கப்பட்டது. அவ்வளவுதான். எப்படி புதுப்பிக்கப்பட்டதுன்னா ரத்தத்தினால் புதுப்பிக்கப்பட்டது. நான் எகிப்திலிருந்து அழைத்து வரப்படின உடன்படிக்கையின்படி அல்ல. அப்போ ஒரு உடன்படிக்கை பண்ணின, ஆனாலும் அவர்கள் அதற்கு உண்மையா நடக்கல. அந்த உடன்படிக்கையின்படி அவர்கள், நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்கள். உடன்படிக்கை படவில்லை, உடன்படிக்கையை பின்பற்றியவர்கள் அதனை அவமாக்கி போட்டார்கள். அப்புறம் அதை புதிய உடன்படிக்கையை பற்றி நமக்கு நல்லா தெரியும். இது லூக்கா 22, 20ஆம் வசனம். போஜனம் பண்ணின பின்பு அந்தப்படியே அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை ஆயிருக்கிறது என்றார். இது ஒவ்வொரு தடவையும் நம்ம அப்பத்தை பிற்கும் போதும் திராட்சரசத்தை பானம் பண்ணும் போதும் நினைவு கூறும் வசனமாக, மீண்டும் வாசிக்கும் வசனமாக இருந்து வருகிறது. ஓகே. இன்னைக்கு இன்னைக்கு நமக்கு ஜூபிலி ஆண்டுங்கிறது என்ன? நமக்கு ஒரு ஜூபிலி ஆண்டு இருக்குதுன்னா, ஒவ்வொருடைய தனிப்பட்ட மனுஷனுக்கும் ஒரு ஜூபிலி இருக்குதுன்னா அது என்ன ஜூபிலின்னா, ஜூபிலி ஹாப்பி ஹாப்பி இயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது. இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக
நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அதே மாதிரிதான் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தோம். நீதிக்குரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகத்தில் வருகிறது. ஒரு முறை நல்ல போராட்டம் என்பதை எபிரேய மொழிபெயர்ப்பு வேதாகமம், அதாவது ஏன் மொழிபெயர்ப்பு வேதாகமம் என்று சொல்கிறேன்னா, புதிய ஏற்பாடு எப்பவுமே மூல பாஷையாக கிரேக்கத்தில் எழுதப்பட்டது என்று ஒன்று பறைசாற்றப்படுகிறது. அதனால் எபிரேய மொழிபெயர்ப்பு வேதாகத்தில் நல்ல போராட்டம் என்று படித்த போது அது மில்ஹாமா ஜடகா, அதாவது நீதியின் போராட்டம் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்போ மெய்யான சீஷத்துவங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஒன்று சிலுவையை சுமத்தல் என்று சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா சிலுவையை சுமத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த சிலுவை சுமத்தல் என்பது என்ன என்ன அதனுடைய அர்த்தம் என்று நாம் காட்டுறோம் என்றால், பாருங்க, நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருது. பிடிஎஃப் ஃபைல்ஸ் டிஸ்டர்பன்ஸ் நிறைய வருது. ஓகே, சிலுவை சுமத்தல் என்பது பாடுகளை ஏற்றுக்கொள்ளுதல். பாடுகளை ஏற்றுக்கொள்ளுதல் என்று அர்த்தம். அதாவது அவர் நாமத்து நிமித்தம், அதாவது நாம் துன்புறுத்தப்படுகிறோம், அவர் நாமத்து நிமித்தம் பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு சிலுவையை சுமக்கும் ஒரு விஷயம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அதாவது முதல் படி. இரண்டாவது படி என்ன? அவருடைய மாதிரியை தான் நம்ம பின்பற்றணும். கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி அவர் உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து விட்டு போனார் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது படி என்னன்னு, நிலைத்திருக்க வேண்டும். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன், நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் தண்ணி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லுங்க. சரி, இது கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, உடன்படிக்கை. பிரிக்க முடியாத அன்பு என்பதுதான் நமது உடன்படிக்கை. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களாலும் வல்லமைகளாலும் நிகழ்காரியங்களாலும் வருங்காலங்களாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டிகளானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று இருக்கு. இதில் ஏதோ ஒன்று நமக்கு நேரிட்டா கூட உடனே நம்ம என்ன தெரியுமா, அந்த அன்பிலிருந்து பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். எனவே ஒரு விஷயம் கடைசியாக சொல்லணும்னா, சீனாய் மலையில் தொடங்கப்பட்ட கட்டளைகளின் பயணம் கல்வாரி சிலுவையில் கிருபையாக நிறைவேறியது. தேசம் கண்ட ஓய்வு இன்று நமது ஆத்மாவின் நித்திய விடுதலையாக மாறி உள்ளது என்பது. ஷபாத் ஷலோம்.